والصلاة والسلام على رسوله محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه يراكم هو وقبيله من حيث لا ترونهم அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபீன்கள் தபதாபீன்கள் வாழ்ந்துவிட்ட நல்லடியார்கள் இமாம்கள் கூடியிருக்கக்கூடிய இன்னும் இங்கு வர இருக்கக்கூடிய இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியுமாக துஆ செய்தவனாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய அனைவருடைய நேரத்தை ஒதுக்கி தீனுடைய மஜ்லிஸுக்காக தீனுடைய இஸ்திமாவுக்காக நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அனைவருக்கும் நல்ல கூலியை சிறந்த மகத்தான வெற்றியும் அல்ல நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் எப்படியெல்லாம் வழி கெடுக்கிறான் என்ற தலைப்பிலே சுருக்கமாக இன்ஷால்லாஹ் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பெரும்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தை அளவுக்கு மீறி வயிற்று வந்துச்சுன்னா, அளவுக்கு மீறி உடல் நோய் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த வலி இந்த வேதனை ஷைத்தானு கூட என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு. உண்மையிலே எதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இந்த ஷைத்தானால் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக உங்களுக்கு பகிரங்கமான ஓப்பனா இருக்கக்கூடிய எதிரி ஷைத்தான் தான். அப்ப நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? என்னுடைய வேதனை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாதுப்பா, அமர துஷ்மனுக்குமே சானான் அப்படியே சொல்லுவோம். அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய எதிரி யாரு? ஷைத்தான் தான். ஆக இந்த ஷைத்தான் எப்படியெல்லாம் நமக்கு வழி கெடுக்கிறான் என்பதை சுருக்கமா இன்ஷால்லாஹ் பார்க்க உள்ளோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இன்னஹு யராகும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும், அவர்களை நீங்கள் பார்க்க முடியாத விதத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஷைத்தானு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம ஷைத்தானை பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படி மறைய வச்சிருக்கிறார். எனவே நம்மளை கண்காணித்தும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இருந்தாலும் ஷைத்தான் அவன் தன்னுடைய தீய வழிகளிலே பலவிதமான மோசமான பாவமான வழிகளிலே எப்படியாவது மனிதனை வழி கெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவன் பல திட்டங்களை தீட்டி இருக்கின்றான். இந்த உலகத்துல எல்லாருக்கும் லீவ் இருக்கு. ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வாரத்துல ஒரு நாள் 2 நாள் லீவ் இருக்கு. வேலையை செய்யக்கூடிய கம்பெனி டேரர் இருந்தா அதுவும் வாரத்துல ஒரு நாள் லீவ் இருக்கு. மற்ற எங்கே எடுத்துக்கொண்டாலும் லீவ் என்ற அடிப்படையில லீவுகள் இருக்குது, விடுமுறை இருக்குது. ஆனால் ஷைத்தானுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்ததுக்கு முன்னாடி கொண்டே அவனை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஆனால் லீவ் என்ற பேச்சுக்கிட்டே இல்லை. தொடர்ந்து கியாமத்து நாள் வரை அவன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டிருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு வீக்லியோ மந்த்லியோ அல்லது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்லியோ எந்த லீவும் கிடையாது. அவன் தொடர்ந்து அவனுடைய வேலையை தொடர்ந்து வழி கெடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அவன் தொடர்ந்து பல நபிமார்களுடைய சமுதாயத்தை பார்த்தவன். கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களையும் பார்க்க உள்ளான். அனைவரையும் வழி கெடுப்பதற்காக இந்த ஷைத்தான் தயாரா இருக்கின்றான். ஆக முதல்ல அவன் ஷைத்தானை எடுத்துக்கொள்ளக்கூடிய அவனுடைய திட்டத்தில் முதன்மையான திட்டம், மிகப்பெரிய திட்டம் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலே எப்படியாவது மனிதனை புகுத்த வேண்டும், அவனை பெயரளவு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக பெயரளவு முஸ்லீமாக மாற்ற வேண்டும் என்ற திட்டம். ஷிர்கான காரியத்தில் அவனை வீழ்த்த செய்யணும். இந்த ஷிர்க்கு அல்லாஹ்வுக்கு இணை வைத்தோடு அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்கள். குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறதா, ஷிர்க்கு இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம், ஷிர்க்கு மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல இந்த ஷிர்க்கு செய்வதால் நம்முடைய ஏற்கனவே செய்து வந்த எல்லா நல்லவளையும் வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், ஏற்கனவே செய்த எல்லாவித நன்மைகளையும் அல்லாஹ் அழித்து விடுவார். அதே போல வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, ஷிர்க் செய்வதால் ஜன்னத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷிர்க் மிகப்பெரிய பாவம். இன்று பார்க்கிறோமா இல்லையா? பெரும்பாலான சமுதாயம் தர்காக்களுக்கு மத்தியிலும் அதே போல அல்லாஹ் அல்லாதவை வணங்கக்கூடிய இடத்திலும் பல இடங்களிலும் நம்முடைய சமுதாயம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷிர்க் என்ற போர்வையிலே ஏராளமான பாவமான காரியங்களிலே மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார். ஐவழி தொழுவாங்க, கழுத்திலும் தன்னுடைய இடுப்பிலும் பல இடங்களிலும்
கயிறுகளை வைத்து கட்டிக்கொண்டு தாயத்தை கட்டிக்கொண்டு வாழ்வார்கள். நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, யார் இந்த கயிறை தாயத்தை தொங்கவிட்டாரோ அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் தாயத்தை தொங்கவிட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். அப்போ இன்று சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் இந்த ஷிர்கிலே விழுறாங்க. அப்படின்னா ஷைத்தானுடைய முதன்மையான வழி இந்த ஷிர்க். இந்த ஷிர்கிலே பலர்கள் அல்லாஹ்வை அஞ்சி, இது மிகப்பெரிய பாவம், நபி ஸல்லல்லாஹு சொன்னார் உலகத்திலே மிகப்பெரிய பாவம் ஷிர்க், இதை நாம் செய்யக்கூடாது என்று அதிலிருந்து மனிதன் தவிர்த்து உஷாரா இருந்தா இரண்டாவது ஒரு வழிமுறையை ஷைத்தான் கையாள்றான். அதுதான் புதுமையான பழக்க வழக்கங்கள், பிதாத்தான புதிய புதிய காரியங்கள். இஸ்லாம் நமக்கு ஒவ்வொரு பயானை நபி ஸல்லல்லாஹு ஆரம்பிக்கும் போது ஃபைன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் ஸலாலா வ குல்லு ஸலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளிலே மிக சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிமுறையிலே சிறந்த வழிமுறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாகும். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு சொல்ல வைக்கும், நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, தீன் என்ற அடிப்படையில் புதிய புதிய காரியங்களை தொடங்குவது அது வழிகேடாகும். அந்த வழிகேடு கெட்ட வழிக்கு அழைத்து செல்லும், அந்த கெட்ட வழி நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு குதுபாக்களிலே பயான்ல இந்த ஆரம்பத்தில் இந்த குதுபாக்களை ஓதி இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பார்க்கிறோமா இல்லையா, இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸை தவிர்த்து ஏராளமான காலண்டரில் இருக்கக்கூடிய 12 மாதங்களிலே ஏராளமான விழாக்கோலங்கள், ஏராளமான கொண்டாட்டங்கள், ஏராளமான ஈத் என்ற பெயரில் ஏராளமான தன்னுடைய மனம் போன போக்கிலும் முன்னோர்கள் பாப்தாத்தாக்கள் பெரியவர்கள் என்று சொன்னார்கள் என்ற அடிப்படையில் ஏராளமான பிதஅத்துகள் நம்முடைய சமுதாயத்தில் ஊடுருவி ரஜபடி மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரஜபடி மாதம் ஜாஃபர் சாதிக்கு கூட்டன்னு சொல்லி அது ஒரு ஃபேமஸாக என்ன செய்கிறாங்க, கீழ்பூரி பாத்தியா அப்படின்னு சொல்லி அது ஒரு பிதாத்து. அதுக்கு அடுத்த மாதம் வந்தீங்கன்னா இது ஷாபானுடைய மாதம், அதில் நபி ஸல்லல்லாஹு காட்டி தராத ஏராளமான அமல்கள், முர்தோங்கி ஈத் என்ற பேரில், அதே போல இரவெல்லாம் விழித்திருந்து மறுநாள் இபாதத் செய்கிற அடிப்படையில், மறுநாள் நோன்பு வைக்கிற அடிப்படையில் பிதாத்தான அமல்கள் ஷாபானுடைய மாதத்தில். ரம்ஜான் மாதம், அந்த மாதத்திலே கடைசி 10 தினங்களிலே இபாதத்துக்குரிய ஒற்றைப்படை இரவுகளிலே இபாதத்து இருந்து 1000 மாதங்களை விட அதிகமான நன்மை பெற்றுத் தரக்கூடிய ஷபே கதர் லைலத்துல் கத்ருடைய நன்மை பெற்றுக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய அந்த இரவை சத்தாயிஸ் 27 சொல்லி அன்னைக்கெல்லாம் விழித்திருந்து, ஏன்னோ வாழ்க்கையில மிட்டாயே சாப்பிடலன்னு அன்னைக்கு தான் போய் கடையில் வாங்கி மிட்டாய் வாங்கி இரவெல்லாம் டீ கடைகளிலும் பஜாரிலும் நேரத்தை வீணாக்குறாங்க. இந்த இரவுகளிலே இபாதத்தில் ஈடுபடணும். ஆனா அது என்ன செய்யறாங்க, ஒரு விழா குலங்களை போல ஈதை போல ஆக்கி அந்த நாளை அந்த இரவை வீணாக்குறாங்க. இப்போ இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அமல்கள் இருக்கிறதா? ஒருபோதும் இல்லை. அதே போல ஷாபானுடைய மாதத்திலே முதல் 14 தினங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது. நஃபிலான நோன்புகளை வைக்கலாம், விடுபட்ட நோன்புகளை வைக்கலாம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் பார்க்கப்படுது. சென்ற வருடத்துடைய கஸா நோன்பு, விடுபட்ட நோன்பை ஷாபானுடைய மாதத்தில் வைக்கக்கூடியவர்களாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருக்கிறாங்க, ஹதீஸ்ல பார்க்கப்படுது. ஆக ஷாபானுடைய மாதத்தில் பிதாத்துகள், ரஜபுடைய மாதத்தில் பிதாத்து, ரம்ஜானுடைய மாதத்தில் பிதாத்து. அது பிறகு இங்கே எடுத்துக்கொள்ளுங்க, பல விதமான பிதாத்துகள், பிற சமுதாயம் செய்யக்கூடிய விஷயங்கள், நீராட்டு விழா, மஞ்சள் நீராட்டு விழா. குழந்தை வயசுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக கொண்டாட்டங்கள் இஸ்லாம் காட்டி தந்திருக்குதா? இல்லை. இவர்களாகவே அதை வச்சு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஊரெல்லாம் டபட்டா அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு மொய்வை இத்தவை அத்தவை சொல்லி எல்லாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விழாவை போல் ஆக்கிக்கிறாங்க. அதே போல கத்னா, இந்த கத்னா செய்யறது இஸ்லாம் நமக்கு ஒரு தூய்மையான அமலாக, ஒரு சிறந்த அமலாக, சுன்னத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தாக கத்னா இருக்கு. இதுக்கு ஒரு விழா காலம், இதெல்லாம் சுன்னத் கல்யாணம். குழந்தைக்கு பல தலைமை போட்டு அன்னைக்கெல்லாம் விழாக்கிழமை ஆக்கி தாவத்தெல்லாம் போட்டு மறுநாள் சுன்னத்தாக்கி அது பிறகு லட்டு பங்குடுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதே போல எத்தனை பிதாத்துகள் இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே போல அந்த அளவுக்கு பிதாத்துகள் நம்முடைய சமுதாயத்தில் ஊடுருவி. இதெல்லாம் யார் கொண்டு வரா? இஸ்லாம் என்ற பேரில் பலர்கள், பல முஸ்லீம்கள் இதை மிகப்பெரிய அளவில் கஷ்டமாக ஆக்கி, சிரமமாக ஆக்கி மக்களை பிதாத்தான அமல்களில் விழுந்துடலாம். இப்போ முதல்ல ஷிர்கில் விழல, பிதாத்தில் உஷாராக இருக்கிறான். அதுக்கடுத்து அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஷைத்தான் பெரிய பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள் விழ செய்கிறான். இன்னைக்கு வட்டி, சாராயம், மது, அதே போல போதை தரக்கூடிய பொருட்கள், எத்தனை விதத்தில் ஷைத்தான் விழ வைக்கிறான். இதுலயே அவன் உஷாராயிட்டானா
உலக ஆசைகளிலே, உலகத்துடைய மோகத்தில், பலவிதமான விஷயங்களில், ஆடம்பரத்தில் விட செய்கிறான். அதே போல ஷைத்தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்னும் பலவிதமான விஷயங்கள், சிறிய பாவங்களை, சின்ன சின்ன பாவம். இன்னைக்கு சாதாரண பெரிய பெரிய பாவத்தையும் எப்படி நினைக்கிறாங்க, சாதாரண நினைச்சிட்டு போறாங்க. ஆனா சஹாபாக்குடைய காலத்துல ஒரு ஈ அளவுக்கு சிறிய பாவமாக இருந்தாலும் அது மலையளவு அவர்கள் பயந்தாங்க. பெரிய பாவமாக கருதி அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்கள், தக்வாவை அவர்கள் கடைபிடித்தார்கள். இன்னைக்கு மலையளவு பாவத்தை செய்துட்டு ஒரு கொசு மூக்கு மேலே ஒரு ஈ உட்கார்ந்து எப்படி தட்டு போறோமோ அப்படி தட்டு போயினே இருக்கும். அந்த அளவுக்கு பாவங்களை ஷைத்தான் சர்வ சாதாரணமாக ஆக்கி பெரிய பாவங்களிலே, சிறிய பாவங்களிலே விழ செய்கின்றார். அதே போல ஷைத்தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அடுத்தடுத்து விஷயங்கள் சந்தேகமான எண்ணங்கள். குர்ஆன்ல என்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தனிபு கஸீரம் மினல் ஸன், ஈமான் கொண்டவர்களே சந்தேகமான எண்ணங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ், மக்களே மூமின்களே, மக்களே நீங்கள் சந்தேகமான எண்ணங்களிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள், சந்தேகமான எண்ணங்கள் பாவமாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்லி காட்டுறார். இன்னைக்கு பார்க்குறோமே சந்தேகம், இவதான் செஞ்சிருப்பான், அவதான் செஞ்சிருப்பான். இந்த சந்தேகமான எண்ணங்களை ஷைத்தான் கொண்டு வரான். அதே போல ஷைத்தான் தொழுகையிலும் நமக்கு பலவிதமான வஸ்வசாக்களை கொண்டு வரான். தொழுகையிலேன்னு உஸ்மான் பின் அஃபான் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பார்க்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகையில் நிற்கிறோம், நாம் சில நேரங்களில் என்னுடைய கவனங்கள் சிதறி எங்கெங்கே போயிடுது, இதற்கு என்ன செய்யுது? நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, கின்சப் என்று சொல்லக்கூடிய இந்த ஷைத்தான் தொழுகையில் வருகிறான். உங்களுக்கு 2 ரக்காயத்தை 3 3 4 இப்படி பலவிதமான சந்தேகமான எண்ணங்களை கொண்டு வரான். நீங்கள் உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இப்போ தொழுகையிலும் நாம் நிற்கும் போது நம்முடைய கவனங்கள், நம்முடைய சிந்தனைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் சிதறாத வண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இறையச்சத்தோடு அல்லாஹ் இந்த தொழுகை கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு சிந்தனையோடு நிற்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு கற்றுத்தராங்க. அதே போல தொழுகையில் நிற்கிறோம், ஒரு சஜ்தா செஞ்சனா 2 சஜ்தா செஞ்சனா, சூரா ஓதுனா இல்லையா, சஜ்தாலே சரியா ஓதுனா இல்லையா, தஷஹுத்ல உட்கார்ந்தனா இல்லையா, பலவிதமான சந்தேகங்கள் ஷைத்தான் கொண்டு வரான். எனவே நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் சந்தேகம் வரும்போது சந்தேகத்தை விட்டுடுங்க, ஊர்ஜிதமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீ அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஷைத்தான் என்ன செய்யறான், கோபமான செயல்பாடுகளை நமக்கு உருவாக்குறான். சின்ன சின்ன விஷயம் தான் பாரு. சென்ற வருடம் நம்ம போன வருடம் காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி முஸ்லவாக்குன்னு சொல்லி ஒரு ஊருக்கு போயிருந்த இஸ்திமாக்கு. போன வருஷம் 25 டிசம்பர்ல 25 கிறிஸ்துமஸ் லீவ்ல போயிருந்தோம். அந்த இஸ்திமாவுக்கு போய் ஒரு 2-3 மாசத்துக்கு பிறகு அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அஹ்லஸ் சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல். அந்த அஹ்லஸ் சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல்ல தாமுமக்கா என்று சொல்லக்கூடிய சகோதரர்களும், அதே போல தப்லீக் ஜமாத் சகோதரர்களும் ஜும்மாவுடைய நேரம் ஜும்மா நெருங்கி இருக்கு, அசானுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அங்க ஹவுஸ்ல இருக்கக்கூடிய இந்த தண்ணி சரியா போல. அந்த சுன்னத் ஜமாத் சகோதரர் அங்க கேட்குற, என்னங்க தண்ணி சரியா போலே, அதுக்கு பதில் எப்படி சொன்னோம், சரி செஞ்சுக்கலாங்க, பொறுமையா பதில் சொன்னோம். இப்போ 2 பேருக்கு என்ன வாக்குவாதம் ஏற்படுது. வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவர் மற்றவர்களை சண்டை போட்டு ஒரு ஆளுக்கு கண்ணை உடைச்சி கண்ணே டேமேஜ் ஆக்கி கண் பார்வை போயிடுச்சு. 1 வருஷமா 8 மாசமா 9 மாசமா தொடர்ந்து அந்த ஊர்ல கோர்ட்டு கச்சேரி போலீஸ் நிம்மதி இல்லாத ஒரு மிகப்பெரிய பரேஷான் அந்த ஊர் வந்துச்சு. இது யார் கொண்டு வந்தா? ஷைத்தான். இப்படி தொடர்ந்து ஷைத்தான் எதுவுமே இல்லை, சின்ன விஷயத்துக்கு பெரியதாக ஆக்கி பயங்கரமான சண்டைகளை மூட்டி ஒருவர் மற்றவர் மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் இந்த ஷைத்தான் கொண்டு வரான். இப்போ இந்த கோபத்தை யார் மூட்டுறா? ஷைத்தான் தான். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இந்த ஷைத்தான் மூலமாகத்தான் கோபம் வருகிறது. எனவே நீங்கள் கோபத்தை வரும்போது நீங்கள் வல் காஸிமினல் கைஸ வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்க? கோபம் வரும்போது அதை அடக்கிக் கொள்வார்கள், அதை மென்று விழுங்கிக் கொள்வார்கள், கண்ட்ரோல் செய்து கொள்வார்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை, மனிதர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நன்மை செய்யக்கூடிய முஹ்சின்களை, நல்லடியார்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயம் மிகப்பெரிய ஹை லெவல்ல கோபப்படுறோம். பாருங்க, வீட்டுல தந்தை பிள்ளைகளிடத்துல, பிள்ளை தந்தை இடத்துல, கணவன் மனைவி, அதே போல நண்பர் பள்ளிக்கூடங்கள்ல, அதே போல நண்பர் வட்டாரங்களிலே, மஸ்ஜிதுகளிலே, பல இடங்களிலே இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்? கோபத்தை உருவாக்குறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, கோபம் வரும்போது நீங்கள் பிறரை சக்தியால் பலத்தால்
பிறரை அடித்து கீழே தள்ளி வீழ்த்துவது வீரன் அல்ல. வீரன் என்பது வீரன் என்று சொன்னால் கோபம் வரும்போது தன்னைத்தானே அதை அடக்கிக் கொள்றானே, அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறானே, அவன் தான் உண்மையான வீரன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. அவ கோபத்தை அடக்கிக் கொண்டால் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய மகத்தான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சஹாபி வரார், அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு சஹாபி வரார், யா ரசூலல்லாஹ் எனக்கு அறிவுரை கொடுங்கள், நீ கோபம் கொள்ளாதே. இரண்டாவது முறை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அறிவுரை கொடுங்க, நீங்க கோபம் கொள்ளாதீங்க. மூன்றாவது முறை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அறிவுரை சொல்லுங்க, நசியத் செய்யுங்க, நீ கோபம் கொள்ளாதே. இப்போ கோபம் கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. மற்ற ஹதீஸில் யார் இந்த கோபம் அந்த சைத்தான் மூலமாக அவர்களுடைய இந்த கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அடிக்க வாய்ப்பு இருந்தும் அதை தன்னுடைய கண்ட்ரோலில் கட்டுப்படுத்திக் கொள்வாரோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு ஹீருல் ஈன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்க கன்னிகளை அல்லாஹ் தருவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இப்போ கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் நாளை மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் நாளை மறுமையிலே சுவர்க்க கன்னிகள் ஹீருல் ஈன் என்ற பெண்களை அல்லாஹ் தருகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷைத்தான் அடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதம் நேரத்தை வீணாக்குவது. நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய உம்மத்திலே இரண்டு விஷயத்தை என்னுடைய உம்மத்தை முகமதி சமுதாய மக்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒன்று உடல் ஆரோக்கியம், செஹத்து. இரண்டு புர்சத்தான நேரம். இந்த இரண்டையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? நம்ம சின்ன வயசுல கட்டுரை எல்லாம் எழுதியிருப்போம், படிச்சிருப்போம். கயா வக்த் பிர் ஹாத் ஆதா நஹி, சென்று விட்ட நேரம் மீண்டும் கைக்கு வராது என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் நான் படிச்சிருக்கிறோம். அப்ப நேரத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு மிகவும் சிறந்ததாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நமக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க? வேலையில் இருக்கும் போது நீங்கள் உங்களுடைய ஓய்வை கனிமத்தான் நினைச்சுக்கங்க, அரிதாக கருதி கொள்ளுங்க. அதே போல பொருளாதாரம் இருக்கும் போது, ஏழ்மை வருவதற்கு முன்னாடி இந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல உடல் ஆரோக்கியமோடு இருக்கும் போது, நோய் வருவதற்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. அதே போல வயோதிகம் வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜவானி சிந்தகையை நீங்கள் நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் செலவழிங்க. அதே போல மரணம் வருவதற்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தை நீங்கள் நல்ல முறையில் இந்த வாழ்க்கையை நீங்கள் கனிமத்தாக நினைவு. அதே போல சொல்லுவாங்க, கர் ஜவானி மே இபாதத் காஹினி அச்சி நஹி, ஜப் புடாபே ஆ கயா குச் பாத் பன்தி நஹி. எப்படிப்பட்ட வார்த்தை! கர் ஜவானி இபாதத் கா காஹினி அச்சி நஹி, நீங்கள் இபாதத்தை செய்யுங்க, வணக்க வழிபாடு செய்யுங்க. இந்த சோம்பேறி சரியில்லை, நல்லது அல்ல. சோம்பல் செய்வது ஒருபோதும் சரியானது அல்ல. ஜப் புடாபா ஆகையா, அப்போ வயோதிகம் ஜயீஃபுடி, அந்த வயது வந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த விஷயமும் அங்கே எடுப்படாது. குஷ் பந்தி நகி, எதுவுமே அங்கே எடுப்படாது என்று ஒரு அறிஞர் சொல்லி காட்டுறாங்க. எனவே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கால அவகாசத்துல நன்மையான காரியங்களை முந்த வேண்டும், நல்ல நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஷைத்தான் வரம்பு மீறக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய விஷயங்களை விட்டு பலவிதமான விஷயங்களை செய்கின்றார். இப்படி ஏராளமான ஷைத்தானிய சூழ்ச்சிகள், ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஷைத்தானுடைய எல்லாவித சூழ்ச்சியிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடணும். அதே போல இறுதியாக வீண் விரயம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் ஊக்குவிக்கிறான். பார்க்கிறோமே இல்லையா? ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் என்ன செய்றான்? நீ ஏதாவது செலவு செய்யற, இஸ்திமாவுக்கு செலவு செய்யற, நல்ல விஷயங்களுக்கு சதகா கைராத் தர, மஸ்ஜித் மதரசாக்கு தர, ஏழை மக்களுக்கு ஏதாவது நீ தரலான்னு என்னனாலையும் பைசா கையில் எடுத்தாலும், நீ போய் செலவு பண்ற, உன்னுடைய பைசா காலி ஆயிடும்பா, நீ ஏழையாவும் போயிடுவே, நீ ஃபகீரா போடுவே, பிச்சைக்காரனா போயிடுவேன்னு சொல்லி பயம் கொடுத்துறான். அதே ஷைத்தானு ஃபஹ்ஷா, ஆபாசமான, அசிங்கமான, மோசமான, பாவமான காரியங்களிலே பல்லாயிரக்கணக்கான செலவினங்களை செய்வதற்கு ஊக்குவிக்கிறான். இப்போ நன்மை என்று வரும்போது நீ பிச்சைக்காரனா போயிடுவாப்பா, நீ பகீரா ஆயிடுவே. தீமையான காரியம் அப்படின்னா நல்லா செய், நல்லா செலவு செய். பார்க்குறோமா இல்லை? இன்னைக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபோன் இருக்கு. இந்த ரீசார்ஜ் எவ்வளோ செய்யணும்? 1 மாதத்துக்கு, 2 மாதத்துக்கு, 3 மாதத்துக்கு. இது செய்யலைன்னா ஃபோன் பேச முடியாது, அந்த அளவுக்கு தள்ளப்படும். இல்லைன்னா 10 ரூபாய் ஈஸி ரீசார்ஜ் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அடிப்படையே 150 ரூபாய் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அந்த அளவுக்கு என்ன பண்றான் அவன் சம்பாதிக்கிறாங்க. நமக்கு கம்பல்சரியா 150-200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி அவனை இல்லைன்னா 28 நாள்ல உன்னைய ஃபோன் தான் உன்னைய இது எல்லாம் துண்டிக்க போடுறான். நம்ம பயந்து என்ன செய்யறோம்? அதுக்கு முதல்ல செலவு செய்யறோம். ஒரு பிச்சைக்காரன் கேட்கக்கூடிய ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து நம்ம அழுகிறோம். எனவே ஷைத்தான் என்ன செய்யறான்? நன்மையான காரியங்களுக்கு நம்மளை தூரமாக்குறான்.
பாவமான காரியங்களை ஊக்குவிக்கின்றான். இறுதியாக நம்முடைய வாழ்க்கையில பல பிரிவுகளை ஷைத்தான் கொண்டு வரான். பல பிரிவுகளை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரே ஜமாத்தை இருந்த ஜமாத்துகள் இன்னைக்கு பல கூறுகளாக ஆக்கிது. இதெல்லாம் யார் கொண்டு வரான்? ஷைத்தான். நான் பெரியவனா, நீ பெரியவனா, என்னுடைய விஷயம் உண்மையானதா, உன்னுடைய விஷயம் உண்மையானதா, இன்னைக்கு பல்வேறு கூறுகளாக பல பல பிரிவுகளாக இருக்குது. எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை நாம தான் சத்தியம், நாம தான் சத்தியம், நாம தான் ஜன்னத்து போவோம், நாம தான் ஜன்னத்து போவோம். எல்லா ஜமாத்துக்கும் அதே சொல்லி. எனவே அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு அல்லாஹுடைய ரசூல் எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த விஷயங்களை நாம் அமல்படுத்துவோம். ஷைத்தானுடைய எல்லாவித வழிமுறைகளிலிருந்து நாம் நம்மை நாமே தற்காத்துக் கொள்வோம், பாதுகாப்பு தேடுவோம். ஷைத்தான் பல விதங்களிலே நமக்கு தீங்கி விளைவிக்கவும் பாவமான காரியங்களை விலை செய்வோம் அவன் தயாராக இருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வீட்டுக்குள்ள உள்ள வரும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டு வாங்க, இல்லைன்னா ஷைத்தான் உள்ள வந்துடும். வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா, ஏதோ ஒரு பொருள் சாப்பிடும் போது குடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீங்க ஆரம்பிங்க, இல்லைன்னா எல்லாத்துலயும் ஷைத்தான் வந்துடுவான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் துஆ செய்தவனாக நான் சொல்லியிருந்த இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் தாங்கள் அனைவருக்கும். ஷைத்தான் நமக்கு பகிரங்கமான எதிரி. அந்த ஷைத்தானிடமிருந்து நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய தாங்கள் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷுக்ரியா, ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு அடுத்தபடியாக மௌலானா மௌல்வி ஆஷிக் இலாஹி சாஹிப் உமரி தாயி, தமிழ்நாடு. அல்ஹம்துலில்லாஹ் பல நல்ல ஹிதமத்துகளை நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்குரிய சகோதரர் மௌலானா மௌல்வி ஆஷிக் இலாஹி சாஹிப் உமரி அப்துல்லா பயான் செய்வார்கள்.